Hi friends, welcome back to Trichy Mom channel. Clarity கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். So mobile கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கறனால so கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்னைக்கான வீடியோ வந்து நீங்க இவ்ளோ நாள் ஹேர் கேர் அப்படிங்கற வீடியோல இது வந்து பார்த்திருக்க முடியாத ஒரு வீடியோவா தான் இருக்கும். கண்டிப்பா என்னால ஷூரிட்டி கொடுக்க முடியும். So hair pack அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியம். எல்லாரும் நம்ம வீட்ல என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஹேர் பேக் போட்டுட்டு இருக்கோம். நிறைய நாட்கள் வந்து அதை கலக்கணுமா, செய்யணுமா, மிக்ஸில அடிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக ஹேர் பேக் யார் யூஸ் பண்றது கிடையாது. ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய சியாக்காவோ இல்லை ஷாம்போ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கு சமம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர் பேக் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேர் பேக் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நல்ல ஹேர்க்கா போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலாக வாஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்மளுடைய ஹேர் பேக்கை நல்லா தலையில் ஊற வச்சு நான் வந்து ஊற வச்சு தண்ணி ஊற்றி அலசியிருக்கேன். அதோட எந்த ஒரு பொடியும் கூட உங்களுக்கு தெரியாது. பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? எந்த ஒரு பொடியும் இருக்காது. நம்ம வந்து அந்த மில்லில் கொடுத்து அரைக்கிறதுனால நம்ம எப்போதுமே ஹேர் பேக்குன்னு போட்டுட்டோன்னா ஏதாவது இலைங்க வந்து தலையில் இருக்கும். அதனாலே மேக்ஸிமம் அதை லீவில் போடணும் அப்படின்னு வச்சுருவோம். பட் இது நல்லா மில்லில் கொடுத்து அரைச்சதுனால என்ன ஆகுனா அந்த பொடி எதுவுமே உங்கள் தலையில் அதோட ஸ்டெயினே இருக்காது. பட் மனமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி, மருதாணி, இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. அது நிறையவே போட்டிருக்கோம். அப்புறம் முக்கியமாக தேவைப்படக்கூடிய கருவேப்பிலை, நெல்லிக்காய், கத்தாழை, இது வந்து இது 5மே வந்து ஹேர் அப்படின்னாவே கண்ணை மூடி அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்களா? ஸோ இந்த 5மே இதில் இருக்குது. இவ்வளோ நாட்கள் பார்த்துருக்க வீடியோவில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க இது இப்படி தான் செய்வாங்க அப்படின்ட்டு. ஷுவராக சொல்கிறேன், இது நான் மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ ஹேர் பேக் இருந்தாலும் சேல்ஸ் என்ன நான் உங்களுக்கே தெரியும். நான் ஆயில்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்புகிற திசையெல்லாம் ஆயிலை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னோடய ஆயிலோட ரிசல்ட் நான் வந்து 3 வீக்ஸில் உங்களுக்கு சொல்லுவேன். என்னோடய ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். 3 வீக்ஸில் உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த மாதிரியான குட்டி குட்டி முடியெல்லாம் நீங்கள் வந்து நிறையவே பார்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபோர்ஹெட் எப்படி இந்த இடம் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கும். அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஜீன் ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் அப்படி இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல கூட குட்டி 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 முடிங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஸோ முடிங்க வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 3 வீக்ஸில் நான் வந்து ஷூரிட்டியாக சொல்லுங்கள். 3 வீக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் கஸ்டமர்ஸ்டே நான் அமுச்சே விடுவேன். அவங்களுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் தெரியும். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வர வர நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஹேரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஹேர் ஆயில், ஹேர் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஹேர் பேக் அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிடலாம். எப்படி என்னோடது வந்து யாரும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சுருக்கேன் அப்படின்னா பச்சைப்பயிறு, வெந்தயம் நிறையா, அதோட முட்டை. ஸோ முட்டை வந்து முடிக்கு ரொம்ப ஒரு ஷைனிங்கை கொடுக்கும், ஒரு பவுன்சினஸை கொடுக்கும். நம்மளுக்கு வந்து வேல்யூமே இல்லை அப்படின்னாலும் முடி வந்து நல்ல வால்யூமாக காட்டும். அதுக்கு வந்து ஹேர் பேக்கில் இருக்கக்கூடிய முட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முட்டை வந்து பச்சைப்பயிரோட நல்லா உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு காய வச்சிடுறது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கல் மாதிரி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் வந்து அதை நல்லா நுணுக்கிட்டு அப்புறம் மற்ற இலைகளெல்லாம் காய வச்சுருக்கோம் இல்லையா, அதோட மில்லில் கொடுத்து அரைச்சிட்றது. ஸோ அப்படி தான் நம்மளோட ஹேர் பேக் போயிட்டுருக்கு. ஸோ ஹேர் பேக் எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக தெரியுதா? ஏன்னா பச்சைப்பயிறு, வெந்தயம், உளுந்து இதெல்லாம் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் போடுறதுனால தான் முடி வந்து நல்லா ஒரு சாஃப்டாகவும் குளிச்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவுன்ஸியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஹேருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்னிங்கை கொடுக்குங்க. ஹேருக்கு ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னாவே ஹேருக்கு தேவையானது. அது எல்லாமே இதில் இருக்குது. அப்படிங்கிறனால ஹேர் ஃபால் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் எடுக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். இதை வந்து என்னது ஒரு 5 மினிட்ஸ் ப்ராசஸ் சொல்கிறது. அது கண்டிப்பாக நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதோட வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஹேர் ப்ராப்ளத்தை பொறுத்து. அவங்க ஷைனிங்காக போடுறாங்களா, இல்லை பவுன்சினஸ்க்காக போடுறாங்களா, ஹேர் ஃபால்க்காக போடுறாங்களாங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை விட சேர்த்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பேன் காட்டுறதுக்கு. ஸோ எனக்குமே வந்து நல்லாவே வந்து ஹேர் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லாவே ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. எனக்கு வந்து நீங்களே சேனலில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஜீனுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லாத்துக்கும் ஹேர் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஹேர் க்ரோத் இருக்கும். அதனால் ஹேர் ஆயில் விற்றா அது நியாயம் இல்லைங்க. வீட்டில் யாருக்குமே ஹேர் இல்லாமல், நம்ம ஜெனட்டிக்லேயுமே யாருக்கும் ஹேர் இல்லாமல் ஹேர் கேர்னு தனியாக இதுக்காகவே ஸ்பெஷலாக
நம்ம முயற்சி பண்ணி வளர்க்குறோம் இல்லையா, அது மூலியமாக நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்குமே கை கொடுக்கும். அதுதான் நான் நம்பிக்கையாக சொல்லுவேன். நம்மக்கிட்ட கொஞ்சமாக முடி இருக்கணும், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறோம் இல்லையா. ஸோ நான் அப்போ தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல முடியே இல்லாமல் ஹேரை விற்கிறது, இவ்வளோண்டு முடியை வச்சுட்டு ஹேர் ஆயிலை விற்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இதை பண்ணுறாங்க. பட் இது பிஸ்னஸ் கிடையாது. ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு பொருள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும், ஹெர்பலாக இருக்கணும், மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு கெமிக்கல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் செய்யக்கூடிய பொருட்கள் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள். நான் நிறைய பொருட்கள் வந்து டம்ப் பண்ணலை. வெறும் ஒரு 6-7 ப்ராடக்டாக இருக்கும். ஹெர்பல் சோப்புமே இருக்குது. சுத்தமான செக்லாட், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், உங்களுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அந்த சோப்பு வேணுமோ அந்த சோப் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். மருக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து அம்மன் பச்சரிசி சோப்புன்னு இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கலாம். பிக்மெண்டேஷனுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட சன் டோன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட சோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் கேட்கக்கூடிய கஸ்டமைஸ் சோப்புமே நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா இதுதான். ஹேர் பேக்கில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது 100 கிராம் பேக்காக வரும். நான் ஏன் எதுவுமே வந்து நிறையா கிலோவில் நான் பேக் போடலை அப்படின்னா, நீங்களுமே தெரியாமல் குளிக்கிறப்போ தண்ணி ஏதாவது பட்டுருச்சுனாலும் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும், கெட்டி ஆயிரும். அப்படி ஒரு காரணத்துக்காகவும் இல்லை பூச்சி வந்துடும். மாதம் நீங்கள் வாங்கிக்கிறப்போ வந்து என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து க்ராசரி மாதிரி மந்த்லி எப்படி உங்கள் வீட்டு கிராசரி வாங்குறீங்களோ அது மாதிரி வாங்கிப்பீங்க. பொருளும் கெட்டு போகாது, ப்ரைஸுமே கம்மியாக இருக்கும். 1000 ரூபா 2000 கொடுத்து வாங்காமல் ஒரு 300 400 நம்ம பொருட்கள் எல்லாமே வாங்கிடலாம். உங்களுக்கே தெரியும், ஃபேஸ் பேக்லாம் ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் கொடுக்குறோம். அந்தளவுக்கு லோவாக யாருமே கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் கம்மியாக கொடுத்தாலும் அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் உங்களுக்கு. அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எது இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணலையோ இல்லையோ, ஹேர் பேக் பற்றி நானுமே பேசினது இல்லை. பட் ஹேர் பேக் வந்து அவ்வளோ நல்லதுங்க. நம்ம போய் ஸ்பா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஹேர் பேக் 100 ரூபா தான். இது 120 ரூபா தான் 100 கிராம் வரும். இதை வந்து நீங்கள் 2 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். தாராளமாக சொல்கிறேன். நீங்கள் இது ஒரு 120 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா 2 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம், 8 தடவை யூஸ் பண்ணலாம். ஸோ முடி இன்னும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க 3 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் வந்து கைப்படாமல் ஈரப்படாமல் வச்சுருந்தாலே போதும். ஸ்பூன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேரில் வந்து ஒரு சூப்பரான மாற்றம் தெரியும். போட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஹேரை வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தகவல்கள் இனிமேல் தொடர்ந்து வரும். அதுக்கு இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்மளோட 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து இனிமேல் போடக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளும் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.